குறிப்பாக வந்து இவர்களெல்லாம் வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நம்ம ஆளுகள்லாம் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே போஸ்டிங் போடணும் அப்படி தான் போடுவாங்க. எப்படி சார்? கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் ஆமாம். எல்லாமே. சி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திலேருந்து நிறைய சாராயம் கடத்திட்டு வர்றாங்க. ஊத்துக்கோட்டையில் வந்து நிறைய கடத்தல் பண்ணுறாங்க. அந்த ஊரில் நம்ம சொந்தக்காரனை ரைட்டராக போட்டுறணும் அப்படின்னு ஒரு அதிகாரி போட்டார். அந்த அதிகாரி பெயர்லாம் நான் வந்து ஓப்பனாக சொல்லலை. இவனடா வந்து இவன் சொந்த ஊர் பார்த்தா திருநெல்வேலியாக இருக்கிறான், சொந்த ஊர் பார்த்தா தஞ்சாவூராக இருக்கிறான். நீங்கள் உங்களுக்கு ஓரளவு நுண்ணறிவு இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் பொதுவெளியிலே இங்கே போட்டாங்க நிறைய சமூக வலைதளங்களில். முக்குளத்தோர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து அவங்க செய்யல. நான் இந்த ஊடகத்தின் வழியாக வந்து நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவனா நான் வந்து பல நாட்கள் வந்து ஊடகத்துறையில் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் நீங்களும் வெளிப்படையாக குறிப்பிட முடியாது. வெளிப்படையாக வந்து ஆனால் சென்னையில் வருமானம் தரக்கூடிய இடத்துலலாம் நம்ம ஜாதிக்காரனை தான் ரைட்டராக போடணும், நம்ம ஜாதிக்காரனை தான் வந்து இன்ஸ்பெக்டராக போடணும். வட சென்னையில் போடணுன்னாவே வந்து மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி, அதுக்கு கீழே இருக்கிற கம்யூனிட்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு இவங்களெல்லாம் வந்தால் எல்லாத்தையும் வட சென்னையில் போட்டுருங்க. இதெல்லாம் எந்த அறிவு கட்ட மடையன் இவ்வளோ நாளாக இது வந்து பாகுபாடு செய்து கொண்டிருக்கிறான் என்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கிறது.